வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதைய அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு மாஸ்டர் கிளாஸ். எதுலயா? வியூகம் வகுக்கறதுல. அதாவது பலம் கம்மியா இருக்கிறவங்க தங்களை விட பலமானவங்கள எப்படி ஜெயிக்கிறது? முடியுமா? முடியும். ஆனா புத்திசாலித்தனமா காய நகர்த்தணும். இந்த ஒரு கேள்விதான் இந்த கதை முழுசு நம்மள கூட்டிட்டு போக போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். குவாங்கிற ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்தோட அடிவாரத்துல ஒரு எலிக்கூட்டம் புதுசா ஒரு வீட்டை கட்டி நிம்மதியா வாழ ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்களோட சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாம்பு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தினமும் அந்த எலிகளோட வளவாசல்லயே காத்து கிடந்து ஒவ்வொன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சு. பாவம் அந்த எலிகளுக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாவே மாறிடுச்சு. சரி, இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சு அந்த எலிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடே வேணா வேற இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு உயரமான பாறை மேல இருந்த ஒரு பிளவுக்கு குடிபெயருதுங்க. தரையில தானே பாம்பு இருக்கு, உயரத்துக்கு போனா தப்பிச்சிடலான்னு ஒரு கணக்கு. ஆனா பாருங்க, அந்த கணக்கு தப்பா போயிடுச்சு. அவங்க எடுத்த அந்த முடிவு பிரச்சனைய சரி பண்றதுக்கு பதிலா அவங்கள இன்னும் ஒரு மோசமான ஆபத்துல கொண்டு போய் தள்ளிடுச்சு. எப்படி தெரியுமா? அந்த உயரமான பாறை நல்லா வெட்ட வெளியா இருந்ததால வானத்துல வட்டமடிச்ச ஒரு கழுகோட கண்ணுல இந்த எலிகள் ஈஸியா போட்டுடுச்சு. இப்போ என்னாச்சு? வானத்துல இருந்தும் ஒரு புது எதிரி கழுகு அதோட பங்குக்கு வேட்டையாட ஆரம்பிச்சுடுச்சு. இப்போ அந்த எலிகளோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆடாடா, என்ன ஒரு இக்கட்டான நிலைமை! கீழே இறங்குனா பாம்பு காத்துக்கிட்டு இருக்கு, பாறையிலே இருந்தா மேல இருந்து கழுகு தூக்கிட்டு போயிடுது. தப்பிக்கவே வழி இல்லாத மாதிரி ரெண்டு பயங்கரமான எதிரிகளுக்கு நடுவுல மொத்தமா மாட்டிக்கிச்சிங்க. இங்க தான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வயசான புத்திசாலி எலி முன்னால வருது. அது இதுக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல யாரும் யோசிக்காத ஒரு ஐடியாவை சொல்லுது. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நம்மளால அவங்கள நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம எதிரிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விடணும். பாத்தீங்களா, பிரச்சனைய பாக்குற விதமே இங்க மாறுது. தப்பிச்சு ஓடுறதுல இருந்து எதிரியே ஒரு ஆயுதமா மாத்துறதுக்கு யோசனை போகுது. இத கேட்டதும் மத்த எலிகளுக்கு ஒரே குழப்பம். என்னது, பாம்பையும் கழுகையும் ஒன்னா வர வைக்கிறதா? அது நம்மள நாமளே தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியே கேக்குதுங்க. அதுவும் சரிதானே. ஆனா அந்த புத்திசாலி எலி அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருந்தது. ஒரு பக்காவான 4 ஸ்டெப் பிளான். அந்த திட்டத்தோட ஒவ்வொரு அடியும் எதிரிகளோட கோபத்தையும் வேகத்தையும் நமக்கு சாதகமா மாத்தி நாம நினைச்சதை சாதிக்கிற மாதிரி அவ்ளோ கச்சிதமா வடிவமைக்கப்பட்டிருந்தது. சரி, பிளான் ரெடி. இப்போ அதை செயல்படுத்தணும். தங்களோட உயிரையே பணயம் வச்சு அந்த எலிகள் அந்த ஆபத்தான திட்டத்தை செயல்படுத்த தயாராகிறப்போ அங்க ஒரு விதமான திக் திக் பதட்டம் உருவாகுது. இப்போ ஆட்டம் ஆரம்பமாகுது. கூட்டத்திலேயே வேகமா ஓடக்கூடிய 2 எலிகள் 2 வேற வேற இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. அத பார்த்ததும் பாம்பும் கழுகும் ஒரு நொடி கூட தாமதிக்காம துரத்த ஆரம்பிக்குது. அடுத்த சில வினாடிகள்ல அந்த 2 எலிகளும் ஒரு திறந்த வெளிக்கு ஓடி வந்து அங்க ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த ஒரு பள்ளத்துக்குள்ள குதிச்சு டக்குன்னு மறைஞ்சிருதுங்க. வேகமா வந்த பாம்பும் வானத்திலிருந்து இறங்கின கழுகும் பார்த்தா அங்க எலிய காணோம். ஆனா ரெண்டும் ஒன்னே ஒன்னு முறைச்சுக்கிட்டு நிக்குது. கதை இப்போ கிளைமேக்ஸுக்கு வருது. கைக்கு கிடைச்ச இரை தப்பிச்சு போன கோபத்துல ரெண்டுமே கொதிச்சு போயிருக்கு. பாம்பும் கழுகும் இயற்கையிலேயே ஒண்ணுக்கு எதிரி. அந்த கோபமும் விரக்தியும் ஒன்னா சேர ரெண்டுக்கும் நடுல ஒரு பயங்கரமான சண்டை வெடிக்குது. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். 2 பயங்கரமான எதிரிகள் காளி. ஆனா எப்படி? எலிகள் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம, ஒரு சண்டை கூட போடாம புத்திய மட்டும் வச்சு இதை சாதிச்சிருக்கு. கதை இங்க முடியுது. ஆனா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இப்போதான் ஆரம்பிக்குது. இது ஏதோ சின்ன பசங்களுக்கான கதை மட்டும் இல்ல, ஒரு காலத்தால் அழியாத வியூக பாடம். இந்த கதையிலிருந்து நாம என்னென்ன வியூகங்களை கத்துக்கலாம்? முதல்ல, பிரச்சனையை புதுசா பார்க்கணும். எலிகளுக்கு பிரச்சனை பாம்போ கழுகோ இல்ல, 2 எதிரிகளால பாதுகாப்பா வாழ முடியலங்கிறது தான். 2வது, எதிரியோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களோட கோவம், வேகம், பசி இதெல்லாம்னா எலிகளோட ஆயுதமா மாறுச்சு. கடைசியா, பலத்தால ஜெயிக்க முடியாது, புத்திசாலித்தனத்தால தான் ஜெயிக்க முடியும்னு இது நிரூபிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எலிகள் அவங்களோட பலத்தையோ வேகத்தையோ நம்பி ஜெயிக்கல. அதுக்கு பதிலா அந்த ஆட்டத்தோட விதிகளையே மாத்தி அமைச்சது. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணம். அவங்க புத்திசாலித்தனமா சிந்திச்சு புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த முழு பார்வையை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன். உங்க வாழ்க்கையில பலத்தை வச்சு ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க இந்த எளிய மாதிரி யோசிப்பீங்களா? உங்களோட அந்த துணிச்சலான திட்டம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.